அதாவது தொடர்ந்து தமிழ்நாட்டில் 1967க்கு பிறகு லிட்ரஸி ரேட்டாக இருந்தாலும், காலேஜ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவாக இருந்தாலும், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் டாக்டர் இன்ஜினியருடைய தரமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் தான் அதிகபட்சமாக இருக்குங்கிறதுக்கு ஆவணங்களே இருக்குது. ஆவணங்களை பரிசீலிக்காமல் அரசியல் உள்நோக்கத்தோடு ஒரு கோமாளித்தனமாக அப்பப்போ ஒரு வாக்குமூலம் கொடுத்தாக்க அதை ஏன் நீங்கள் பத்திரிக்கை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. நான்லாம் இப்போ காலையில் வந்து ஆளுநர் ரவியினுடைய பேட்டி ஏதாவது வந்தால் நான் இப்போ படிக்கிறதே இல்லை. ஏன்னு கேளுங்க, அது ஏதோ ஒரு கோமாளி வளர்ந்து நினச்சிட்டு போக வேண்டியதான். வி ஹேவ் டு இக்னோர். நான் சீரியஸாக சொல்கிறேன், ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள those who are working in the fourth pillar, having deep rooted knowledge in the democracy, should ignore any statement is given, being given or to be given by Ravi should be ignored. மாநிலத்தினுடைய ஒரு முதன்மையான பொறுப்பு இருக்காரு, ஆளுநரா இருக்காரு, அவர் சொல்றது புறக்கணிக்கணும்னு சொல்றீங்க. ஆனா பல கருத்து சொல்லும்போது அதுக்கு பண்ணி என்ன பண்ணிட போறான்னு கேட்கறேன். என்ன கேட்டா, அதாவதுங்க புரியாம சொன்னா அது பதில் சொல்லலாம். புரிஞ்ச முட்டாள்தனமா கோமாளித்தனமா வேற எதாவது அரசியல் பண்ணுறதுன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? அதை இக்னோர் பண்ணுறதானே பெட்டர். அரசியல் அதாவது ஒரு அரசியல் பண்றாருன்னு சொல்ற அளவுக்கு கூட நான் உயர்த்த விரும்பல. அவர் வந்து அரசியல் சொல்லப்பட்டிருக்கிற உயர்ந்த இடத்துல இருக்கிற ஒரு சிறிய மனிதர்.